பழனிக்கு பஞ்சாமிர்தம் திருப்பதிக்கு லட்டுன்ற மாதிரி சபரிமலை ஐயப்பன் சாமிக்கு அரவணை பாயசம் ரொம்ப ஃபேமஸ். வாங்க அது எப்படி செய்கிறது பார்த்துருவோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு நெய் சூடானதும் சிவப்பு கவுன் அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. ஊற்றின தண்ணி இந்த அளவுக்கு இஞ்சி இருக்கணும். கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்து நறுக்கி வச்ச தேங்காய் வரைக்கி நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் அந்த தேங்காவை இந்த சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ருங்க. கருப்பு வெல்லத்தை நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா கலந்து விட்ருங்க. ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷங்குள்ளே நல்லா வேக விட்ருங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதோ இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சபரிமலை அரவணை பாயாசம் பிரசாதம் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.